நல்லதுதான். என்ன இது கொஞ்சம் வாய்வு மீன், இது கேஸ் உள்ளவங்களுக்கு சாப்பிடக்கூடாது, அது சேராது. சண்டை ஏன் தலைவரே நல்லா இருக்குது பிடிக்கலையா? சண்டையா ஏன் தலைவரே நல்லா இருக்குது பிடிக்கலையா? நீங்கள் தான் சண்டை பேசல இல்லைன்னு சொன்னீங்க, அதுக்கு சொன்ன பிரதர். சண்டை போட்டிங்கன்னா சண்டே பேசல, அவ்வளோதான். ஹலோ சார், பிரேம், சவுத் கொலர்னியா, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. வாங்க பிரதர். உடை குமார் வாங்க. வணக்கம் வணக்கம். என்னவோ சொல்கிறீங்க அமெரிக்கா கலிஃபோர்னியான்னு, அங்கேருந்து பேசுகிறீங்களான்னு தெரில. மெட்ராஸ் கேளுங்க கொஞ்சம், அவரை எங்கேருந்து பேசுகிறான்னு உங்கள் இங்கிலீஷில் கேளுங்க, எனக்கு புரிய மாட்டேங்குது. வஞ்சர மீன் வேஸ்ட், வஞ்சர மீன் கேவலமாக இருக்கும், பட்டு வறுத்தா வேறு மாதிரி இருக்கும். அப்படி நினைக்காதீங்க, குழம்புக்கு அது செட் ஆகாது. அது வந்து வறுக்கிறதுக்கு செட் ஆகும். வஞ்சர டேஸ்ட்டு தான் அது. என்ன கறி மாதிரி டேஸ்ட் இருக்காது, ஆனால் வறுத்தாலும் டேஸ்ட் இருக்கும். ஆனால் மற்ற இந்த சின்ன மீனில் வறுத்து பாருங்கள், அது என்ன டேஸ்ட் இருக்குன்னு. ஒன்றும் இல்லை, இது வறுத்துட்டு ஏதாவது கஞ்சி வச்சு கூட சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் பெரிய மீன் அந்த மாதிரி இருக்குமா? டேஸ்ட் இருக்காது. சின்ன மீனில் தான் டேஸ்ட்டு அதிகம், அது மாதிரி புரிஞ்சுக்கங்க. நெத்திலி இந்த மாதிரி மீன்லாம் நல்லாயிருக்கும். மெயினாக திருக்க மீன் கிடச்சா சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். திருக்கையெல்லாம் நிறைய திருக்க மீன்லாம் சாப்பிட மாட்டேறீங்க. திருக்க மீன் கிடச்சா மெயினாக சாப்பிடுங்க. என்ன மீன்? என்ன அது? புள்ளி மீனா? இது பால் திருக்குன்னு கேட்டு வாங்க, ரொம்ப ரொம்ப நல்லது, எலும்புக்கு நல்லது. இந்த குழந்தை பிறந்த லேடிஸுக்கெலாம் நல்லது. பால் நல்லா ஊறாது, நல்ல உடம்பு நல்லது. சொரா மீனா? பால் சுறா சாப்பிடுங்க, அது நல்லது. அவருக்கு தமிழ் புரியாதாம். அப்படியா பிரதர்? சொல்லுங்கள். நம்ம மெட்ராஸ் மேன், நீங்கள் கேளுங்க தமிழில். சார் இங்கிலீஷில் கேளுங்க. ஐ டோன்ட் யூனிவர்சிட்டி யுவர் லாங்குவேஜ். ஓகே, அவருக்கு தமிழ் புரியாது சொல்கிறாரு. ஓகே. சின்ன சின்ன மீன் குழம்பு வச்சாதான் டேஸ்ட். ஆமாம் பிரதர், சின்ன குழம்புல வச்சு பாருங்கள், மீன் குழம்பு சரியான டேஸ்ட்டாக இருக்குது. பெரிய மீன் வேஸ்ட்டு தலை. ஆமாம் ஆமாம். பெரிய மீன் சாப்பிடுவோம், வாங்கணுமே. என்னது? கொழுக்கட்டை. ஆய் கொழுக்கட்டை. ஐயா எனக்கு வேண்டாம். இல்லை பாப்பா, பாப்பா கொடுத்து பொம்மி சாப்பிட மாட்டேன். நிறையா சாப்பிட்ருக்கேன் ப்ரோ, என்கிட்டயே சொல்கிறீங்களா பிரதர்? அது உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதுல்ல, அவங்களுக்காக சொல்லணும்ல. தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன், உங்களுக்கு நான் சொல்ல கிடையாது. ஆனால் சென்னையில் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். மெட்ராஸ் மேன் உங்களுக்கு தெரியுமா? மெட்ராஸ் மேன் சென்னையில் காஷ்மீரில் செமையாக கிடைக்கும். ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போகலாம். பால் சுறா பாலுக்கு பெஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், தாய்மார்களுக்கு, குழந்தை பெற்றவங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. சந்தீப் சான், பால் சுறா சாப்பிட்டு வா. பால் சுறா சாப்பிட்டு வா. யார் சாப்பிட்டா சொல்கிறீங்க? என்னையவா? நான் சாப்பிட்டு என்ன பண்ணுறது? நீங்கள் தானே கடைக்காரருக்கு அடித்தீர்கள். நீங்கள் தானே கடைக்காரருக்கு அடித்தீர்கள். கடைக்காரருக்கு அடித்தீர்கள். என்ன அடித்தீர்கள்? அன்சன் கடைக்காரரை அடித்தீர்களா? யார் இந்த ஆள்? அனுசனா? கூட்டக்காக வேறு கத்துது, என்னன்னு தெரியல. இது அளவு கரண்டில் அடிச்சிருச்சு. கூட்டக்காக கத்துச்சுன்னா அளவு சரி வரும். அது அஞ்சாது. இங்கே யாரோ போகிறது? இங்கே ஆரம்பிச்சாங்க, இங்கே பக்கத்தால் யாராச்சும் இருப்பாங்க. ராயில் கொலக்கட்டை பண்ணிக்கலாம் நல்லா போட்டு. தலைவரே, நான் இருக்கிறத ராயபுரம், இங்கேருந்து 5 மினிட் காஷ்மீர் வர. ஓ, காசு நான் ஏழை எடுப்பீங்களா? பட்டை கிளப்புங்க. காஷ்மீரில் ஏழை எடுப்பீங்களா? சூப்பர்.